உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளுக்குள்ளே வந்திருக்கிறோம். நாட்கள் வேகமாய் கடந்து போய் கொண்டே இருக்குதில்ல, ஆனாலும் அவருடைய கிருபை நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தேவனுடைய கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்திற்கு தேவன் என்ன வாக்கு வைத்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ள ஆவலோடு இருக்கிறோம்ல. மல்கியா 4 அதிகாரம் 2வது வசனம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4 அதிகாரம் 2வது வசனம். உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதாவது இருள் சூழ்ந்திருக்கிற உலகத்தில் காலையில் சூரியன் உதித்து வரும் பொழுது பாருங்க, இருள் எல்லாம் தானாக விலகி மக்கள் மத்தியில் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகும். இருள் சூழும் பொழுது என்னதான் விளக்குகள் அதெல்லாம் லைட்டை எரிய வைத்தாலும் மனதுக்குள்ளே அந்த இருளினால் உண்டாகிற ஒரு பாதிப்பு கட்டாயம் உண்டாயிருக்கும். ஆனால் வெளிச்சம் வந்தவுடனே அந்த பாதிப்பெல்லாம் மாறிவிடும். உங்களுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு பாதிப்பு, வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில் இருள் காணப்படுகிறதோ, உங்கள் குடும்பத்துக்குள்ள, வேலையில், பிஸ்னஸில், ஊழியத்தில், பிள்ளைகள் காரியத்தில், உங்களுடைய மனதில் தோன்றியிருக்கிற பயம், கலக்கம், கவலை எந்த இருளானாலும் மாறி ஒரு பெரிய வெளிச்சம், சந்தோஷம் உண்டாக போகிறது. இப்போ நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீதியின் சூரியன் என் மீது உதிக்கணும், இயேசுவாகிய அந்த வெளிச்சம் எனக்குள்ளே, என் குடும்பத்துக்குள்ளே உதிக்கணும்னு சொன்னீங்கன்னா, அந்த வெளிச்சம் வந்த உடனே அப்படியே சூழ்நிலை மாறுவதை காண்பீங்க. அப்படி ஒரு ஜெபம் செய்யலாமா? நீதியின் சூரியனாக இருக்கிற எங்கள் இயேசுவே, எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவரே, இதோ எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட இருளை மாற்றி எங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்குவதற்காக சிலுவையிலே பலியாய் கொடுத்தீரே. இந்த மகன், இந்த மகள், அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற இருளான பகுதிகள் மாறும்படி இன்றைக்கு உம்முடைய வெளிச்சம் அவர்கள் மேலே உதிப்பதாக. இன்றைக்கே இப்பொழுதே ஒரு அற்புதமான மாற்றம் அவருடைய உள்ளத்தில் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.